டுடே நம்ம பார்க்க போகிறது செமிகண்டக்டர் லேசர், சாலிட் ஸ்டேட் செமிகண்டக்டர் லேசரே தான். இதில் வந்து ஹெட்ரோ ஜங்ஷன் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி கிளாஸில் ஹோமோ ஜங்ஷன் பார்த்தோம். இப்போ ஹெட்ரோ ஜங்ஷன். ஸோ இதுவும் பிஎன் ஜங்ஷன் ஃபார்வர்ட் பயாஸில் தான். பிஎன் ஜங்ஷன் ஃபார்வர்ட் பயாஸ், ஃபார்வர்ட் பயாஸ் ஹெட்ரோ ஜங்ஷன், ஹெட்ரோ ஜங்ஷன் செமிகண்டக்டர் லேசர். ஸோ பிஎன் ஜங்ஷனோட ஃபார்வர்ட் பயாஸில் தான் இதுவும் ஒர்க் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன கிளாஸில் பார்த்த மாதிரி இது பி, இது என், பிஎன். ஸோ இதுக்கு வந்து பயாஸ் அப்ளை பண்ணோம். ஃபார்வர்ட் பயாஸ் அப்ளை பண்ணோம்னாக்கில் நம்ம பாசிட்டிவ் ரிப்பல் பண்ணோம். அதனால் இந்த இடத்துக்கு சார்ஜஸ் வர ஆரம்பிக்கும். பாசிட்டிவ் சார்ஜஸ், நெகட்டிவ் ரிப்பல் பண்ணோம். அதனால் நெகட்டிவ் சார்ஜஸ் இங்கே வரும். ஸோ என்ன பண்ணோம், இந்த ரெண்டு சார்ஜஸும் ஜங்ஷனில் இருக்கக்கூடிய ரெண்டு சார்ஜஸும் ரீகம்பைன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகும். இன்வால்வ் ஆகும்போது லைட் எனர்ஜி எமிட் பண்ணும். ஸோ இப்படி தான் இது ஒர்க் ஆகுது. ஸோ என்னுடைய ஜங்ஷனுக்கு வந்து பார்த்தோன்னாக்கில் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லேயராக இருக்கும். ஹெட்ரோ ஜங்ஷன் அப்படின்னாவே டிஃப்ரெண்ட் லேயர் தான். ஸோ எப்படின்னா இந்த மாதிரி இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5. ஸோ ஃபார்வர்ட் பயாஸ் அப்ளை பண்ணுவோம். இது சப்ஸ்ட்ரேட். எலக்ட்ரோராடில் போய் பாசிட்டிவ் நெகட்டிவை கனெக்ட் பண்ணிடுவோம். பயாஸ் வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். ஃபார்வர்ட் பயாஸை அப்ளை பண்ணிடுவோம். ஸோ இந்த லேயருக்கு பேர் ஒன்றுக்கு கேலியம் ஆர்சனைடு, இந்த லேயருக்கு பேர் 2 கேலியம் அலுமினியம் ஆர்சனைடு, இந்த லேயர் 3க்கு கேலியம் ஆர்சனைடு, லேயர் 4க்கு கேலியம் அலுமினியம் ஆர்சனைடு, லேயர் 5க்கு கேலியம் ஆர்சனைடு. இரண்டும் என் டைப்பு, இது 3 பி டைப் மெட்டீரியல். ஸோ இது 3, இந்த லேயர் 3 பி டைப்பு, இந்த லேயர் 2வும் என் டைப் மெட்டீரியலாக ஆக்ட் ஆகும். ஸோ கேலியம் ஆர்சனைடு, கேலியம் அலுமினியம் ஆர்சனைடு, கேலியம் ஆர்சனைடு, கேலியம் அலுமினியம் ஆர்சனைடு. ஸோ இந்த 3 ரீஜன் இருக்கு இல்லையா, இதுக்கு 3, இந்த ரீஜன் தான் 3, இதுவும் 3க்கு சேர்ந்தது தான். சரியா, இந்த ஜங்ஷன் ரீஜன் 3க்கு சேர்ந்தது தான். இதுக்கு பேர் ஆக்டிவ் ரீஜன் அப்படின்னு பேர். ஆக்டிவ், ஏன் ஆக்டிவ் ரீஜன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த ஆக்டிவ் ரீஜன்ல இருந்தால் என்ன பண்ணோம், இந்த ஜங்ஷன் பிளேஸ்ல இருந்தால் லேசர் லைட்டை நமக்கு எமிட் ஆக கிடைக்கும். லேசர் லைட்டு எமிட் ஆகும். ஸோ அதனால் இதுக்கு பேர் ஆக்டிவ் ரீஜன் அப்படின்னு பேர். ஸோ இருந்தால் லேசர் லைட்டு அப்படியே எமிட் ஆகி வெளியே வரும் நமக்கு. சரியா, ஸோ அதனால தான் இதுக்கு பேர் ஆக்டிவ் ரீஜன் அப்படின்னு பேர். இது லேயர் 3A தான். ஸோ 3க்கு சேர்ந்தது தான் இந்த ஆக்டிவ் ரீஜனும். ஸோ ஃபார்வர்ட் பயாஸ் அப்ளை பண்ணுவோம். ஃபார்வர்ட் பயாஸ் அப்ளை பண்ணோன்னே பி டைப், இது ஃபுல்லாக 3 மெட்டீரியலும் பி டைப் மெட்டீரியல், கேலியம் ஆர்சனைடு, கேலியம் அலுமினியம் ஆர்சனைடு மாறி இருக்கும். இது ஆக்டிவ் ரீஜன். 4ம் 5ம், 5 வந்து சப்ஸ்ட்ரேட்டு, 4 வந்து பார்த்தீங்கன்னா கேலியம் ஆர்சனைடு, 4 வந்து கேலியம் அலுமினியம் ஆர்சனைடு, 5 கேலியம் ஆர்சனைடு.
ஸோ ஃபார்வர்ட் பேஸ் அப்ளை பண்ணுவோம். பிஎன் ஜங்ஷன் ஒர்க் ஆகிற மாதிரியே தான் இங்கே ஒர்க் ஆகிற மாதிரியே தான் இங்கேயும் ஒர்க் ஆகும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வெல் பாலிஷ்டு சர்ஃபேஸாக ஆக்ட் ஆகும். வெல் பாலிஷ்டு சர்ஃபேஸாக இது இந்த ஜங்ஷன் பிளேஸ் வந்து வெல் பாலிஷ்டு சர்ஃபேஸாக ஆக்ட் ஆகும். அதனால ஃபோர்த் பேக் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். ஃபோர்த் பேக் ரிஃப்ளெக்ஷனால என்ன பண்ணும், ட்ரிக்கர் ஆகும். ட்ரிக்கர் சரியா, ட்ரிக்கர் ஆர் ஸ்டிமுலேட் ஆர் ஸ்டிமுலேட் இந்த ரெண்டும் நடக்கும். ட்ரிக்கரிங் ஆர் ஸ்டிமுலேட் நடக்கும். அது இல்லாமல் இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா ஃபோர்த் பேக் ரிஃப்ளெக்ஷன் வரலாம். ஃபோர்த் பேக் ரிஃப்ளெக்ஷன் கூட சொல்லலாம். பேக் ஃபோர்த் ரிஃப்ளெக்ஷன் ஃபார்வர்ட் பேஸ் அப்ளை பண்ணுவோம். பிஎன் ஜங்ஷனுக்கு அப்ளை பண்ணுற மாதிரியே டிஃப்ரெண்ட் லேயரு சரியா. ஸோ ஃபார்வர்ட் பேஸ் அப்ளை பண்ணோன்னே என்ன பண்ணோம், ஸோ பி சார்ஜஸ் ஜங்ஷன் ரீஜனுக்கு வரும். என் சார்ஜஸ் ஜங்ஷன் ரீஜனுக்கு இன்ஜெக்ட் பண்ணுவோம் சரியா. ஃபார்வர்ட் பேஸ் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால பி சார்ஜஸும் என் சார்ஜஸும் ஜங்ஷன் ரீஜனுக்கு இன்ஜெக்ட் ஆகும். இன்ஜெக்ட் ஆகும்போது நிறைய சார்ஜஸ் வந்து இங்கே ஸ்டோர் ஆகும். அப்படி ஸ்டோர் ஆகும்போது ரீகம்பைனில் இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கும். அப்படி இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கும் போது லைட் எனர்ஜி எமிட் பண்ணும் சரியா. அந்த லைட் எனர்ஜி எமிட் பண்ணும்போது லைட் எனர்ஜி வரும். இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெல் பாலிஷ்டு சர்ஃபேஸ் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும் இந்த லைட் எனர்ஜி பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால ரிமைனிங் இருக்கிற சார்ஜஸ் போயிட்டு ட்ரிக்கர் பண்ணும். ட்ரிக்கர் ஆர் ஸ்டிமுலேட் பண்ணும். ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால ரிமைனிங் ஆட்டம்ஸ் வந்து என்ன பண்ணும், ரீகம்பைன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கும் போது இன்னும் லைட் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம இந்த வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணோம்னா இது இன்னும் லைட் எனர்ஜி இன்டென்சிட்டியை கூட்டிகிட்டே போகும். அந்த மாதிரி கூட்டிகிட்டே போகும்போது ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம், 8000 ஆங்ஸ் ஆங்கிள் லைட் எனர்ஜி வந்து நமக்கு எமிட் ஆக கிடைக்கும் சரியா. ஸோ அதுதான் லேசர் எனர்ஜியாக இருக்கும். ஸோ இந்த ஜங்ஷன் ரீஜனில் லைட் எனர்ஜி எமிட் ஆகும். ஸோ இது வந்து வெல் பாலிஷ்டு சர்ஃபேஸாக இருக்கும். இது ஒரு ரெசோனேட்டராக ஆக்ட் ஆகும் சரியா. ரெசோனேட்டர் ஆக்ட் ஆகும். பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ஃபோர்த் பேக் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். அதனால இது ஒரு ரெசோனேட்டர் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ரெசோனேட்டர் ஆக்ட் ஆகும்போது ட்ரிக்கரிங் ஸ்டிமுலேட் ஆகிறதுனால ரிமைனிங் சார்ஜஸும் ரீகம்பைனில் இன்வால்வ் பண்ணுறதுனால நிறைய லைட் எனர்ஜி நமக்கு எமிட் ஆகும். சேம் ஒர்க்கிங் அஸ் ஹோமோஜங்ஷன் பிரின்சிபிளே தான் சரியா. ஹோமோஜங்ஷன் பிரின்சிபிளே தான், ஒன்லி லேயர் ஒன்லி டிஃப்ரெண்ட் சரியா. டிஃப்ரெண்ட் லேயராக இருக்கிறதுனால இதுக்கு பேர் ஹெட்ரோஜங்ஷன் செமிகண்டக்டர் லேசர் அப்படின்னு பேர். ஸோ இதுக்கு எனர்ஜி டயக்ராம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கல எனர்ஜி டயக்ராம் இங்கெல்லாம் பாசிட்டிவ் சார்ஜஸ், இங்கெல்லாம் நெகட்டிவ் சார்ஜஸ். அதே தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது எனர்ஜி கேப். இங்கேருந்து இதுதான் எனர்ஜி கேப். இது ஈக்குவல் டு ஹெச்னியூ லேசர் எனர்ஜி இங்கே தான் எமிட் ஆகும். இது இங்கே தான் வந்து என்ன பண்ணும், ரீகாம்பினேஷன் ப்ராசஸ். ரீகாம்பினேஷன் ப்ராசஸ் வந்து இங்கே தான் இன்வால்வ் ஆகும். இன்வால்வ் ஆகிட்டு எனர்ஜி எப்படி தான் எமிட் ஆகும். இது கண்டக்ஷன் பேண்டு, இது வேலன்ஸ் பேண்டு. இது கண்டக்ஷன் பேண்டு. இது ஹெட்ரோஜங்ஷனோட எனர்ஜி பேண்ட் டயக்ராம் சரியா. ஸோ இங்கே தான் ரீகாம்பினேஷன் ப்ராசஸ் நடக்கும். இங்கே தான் லேசர் லைட் வந்து எமிட் பண்ணோம். ஈக்குவல் டு ஹெச்னியூ அப்படிங்கிற லேசர் எனர்ஜியை எமிட் பண்ணோம். 8000 ஆங்ஸ்ட்ராங்கில் உள்ள லைட் எனர்ஜி இருக்கும். ஸோ இப்படி தான் செமிகண்டக்டர் லேசருக்கும் ஹோமோ ஜங்ஷன் லேசருக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது. ஒரே ஒரு டிஃப்ரெண்ட்டு, அதில் சிங்கிள் மெட்டீரியல் இல்லை டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் சரியா. டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் இருக்கும், மாற்றி யூஸ் பண்ணியிருப்போம். டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் கேலியம் ஆர்சனைடு, கேலியம் அலுமினியம் ஆர்சனைடு, கேலியம் ஆர்சனைடு. இது மூணும் பி ரீஜன், இது ரெண்டும் என் ரீஜன். ஸோ இப்படி தான் ஃபார்வர்ட் பேஸ் அப்ளை பண்ண லேசர் எனர்ஜி சேம் சரியா. ஹோமோஜங்ஷன் மாதிரியே இதுவும் ஒர்க்